ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது பஸ்ஸில் போடுறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பஸ்ஸில் போடுறோம். இது யூரியாவும் பொட்டாஸ் கொஞ்சம் 2 மாத பயிர் ஐதான் நிற்குது. அதுக்கு லைட்டாக அறியணும். லைட்டாண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ விழுகிற மாதிரி அப்படி தான் அறியணும். இது உவர்பட்டி பாருங்க, ஒரு சொட்டு நெல்லும் தண்டு இல்லை அந்த எல்லாத்துக்கு இதில் வராது. இது பழைய அடித்து தான் எடுக்கணும். இது உவர்பட்டி நான் நிற்கிறது. இதுக்கு என்ன பசலை கொடுத்தும் பிரயோசனம் இல்லை. பசலை கொடுக்காம விடுறது நல்ல. பசலை கொடுத்தா இன்னும் அது பழுதாகும். இதுக்கு உமி, எரிச்ச உமி, மற்றது எருக்கள் அல்லது இந்த உக்கின சருகுகள் அதுகள் கொண்டு வந்து போட்டு இது உள்ளோணும். ஆனால் பழைய அடித்தா எல்லாம் ஒன்றோடு கலந்து சரியாகும். இது பரிசூட் போட்டது. ஒவ்வொரு அடி நல்லா நிற்கிது. நெல் இல்லை, 5 நெல். ஒரு கை எடுத்தால் 4 தரம் அறிகிறேன். நேரடியாக இயற்கை விவசாயத்துக்கு மாறணுமன்றதுக்கு முதல் இது பசலைன்ற அளவை குறைச்சி நெல்லை வளர வச்சா எந்தெல்லாம் பசலை இதுக்கு தேவையோ அதை மட்டும் வயலுக்கு போட்டு நெல்லை வளர வச்சா உண்மையில் விவசாயிகள் லாபம் பார்க்கலாம். விவசாயிகள் லாபம் பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் தேவையில்லாமல் உரமும் நெல்லுக்கும் காசை கொடுக்குறது தான். எங்கட அப்பாவும் முதல் அப்படி ஒரு விவசாயம் செய்து கொண்டிருந்தவர் தான். ஆனால் அவர் இப்போ நல்ல இதாக குறைச்சி தண்டி தண்டை இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இருக்கிறார் பசலையில். இப்போ ஒரு கை எடுத்தால் அது 3-4 தரம் அறியணும். அப்போ தான் இந்த இடம் உங்களுக்கு கவர் ஆகும். உங்களுக்கு எங்கே பசலை தேவையோ அங்கே போடுங்க. பசலை தேவையில்லாத இடத்துக்கு கூட பசலை எறியாதீங்க. இது கொஞ்சம் பிட்டி இடம், பல அடிப்படையில் ஒழுங்க. அதால் இதில் இந்த அதுக்கு நெல் வர இல்லை. நெல்லுக்கு தண்ணி தான் முக்கியம் இல்லை, ஆனால் தண்ணி சீராக இருக்கணும். கட்டாயம் ஒரிஞ்சி தண்ணி என்றாலும் அந்த இடத்துல நிற்கிறதுக்காக பார்த்துக்கொள்ளணும். அப்போ தான் நெல் வரும். கணக்க தண்ணி கட்டி வச்சுருக்கணும். கணக்க தண்ணி வேணுமென்ற அவசியம் இல்லை. காய விட்டும் செய்யலாம், ரெண்டையும் செய்யலாம். ஆனால் தண்ணி சீராக வயலில் நிற்கணும். வயல் சீராக இருக்கணும். விவசாயிகள்கிட்ட எல்லாம் செய்யன்னு சொல்லல. அது ஏன்னா நாங்களும் விவசாயிகளுக்கும் எல்லாத்துக்கும் காசு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்துக்கு மாறணும், திருந்தோணும். 100% இதுக்கு மாறுறது, அடுத்த கட்டத்துக்கு மாறுறது சாத்தியமில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ
இந்த பாருங்க, ஆகப்பெரிய பள்ளமும் உங்களுக்கு ஆபத்து வயலுக்கு, ஆக பெட்டியும் வராது. ஆகவே இந்த பள்ளம் அந்த பெட்டிக்கு சீர் பண்ணி வயல் வந்து சீராக இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு விளைச்சல் இருக்கும். ஆனால் சாதாரணமாக யோசித்து பாருங்க, எங்களுக்கு நாங்கள் இந்த வயலுக்கு இந்த பெட்டிக்கும் வெட்டு காசு கொடுப்போம், இந்த பள்ளத்துக்கும் வெட்டு காசு கொடுப்போம், உழவு காசு கொடுப்போம். ஐயோ நெல் நிற்குதேண்டு இதுக்கு இப்படி இப்படி பசலையும் போடுவோம். ஏண்டா மனசு கேட்காது. இதுதான் விவசாயின்ற இது. ஆனால் இந்த பள்ளத்தையும் இந்த பெட்டியையும் நாங்கள் ஒருக்கா பலகை அடித்து இழுத்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபா கூட கொடுத்து இதை செய்துட்ட மண்டா அடுத்த முறைக்கு இதுக்கு போடுற பசலையும் இதுக்கு போடுற பசலையும் இதுக்கு போடுற நெல்லும் அதுக்கு போடுற நெல்லும் உழவு காசு வெட்டு காசு எல்லாம் உங்களுக்கு விளைச்சல்ல வரும். இல்லாட்டி நாங்கள் இதுக்கு 4 கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் சொல்லுங்க ஆபம்? நெல் கொடுக்கணும். முதலாவது வித நெல், அடுத்தது பசலை காசு கொடுக்கணும், வெட்டு காசு கொடுக்கணும், உழவு காசு கொடுக்கணும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் விளையாத வயலுக்கும் கொடுத்தீங்க என்றால், விளையாத வயலுன்னு நான் சொல்கிறது வயலில் இருக்கிற விளையாத உண்டுக்கும் சேர்த்து கொடுத்தீங்க என்றால், அப்போ உங்களோட லாபம் எங்கே போகிறது? நீங்கள் அந்த லாபத்தை எங்கே பார்க்குறீங்க சொல்லுங்கள் லாபம்? உங்கள்கிட்ட ஏற்கனவே அந்த வயலில் இருக்கிற நல்ல துண்டில் பார்க்குறீங்க. ஓகே, அப்போ இதுக்கு பதிலாக இந்த விளையாதையும் விதைக்காக விட்டுட்டு இருக்கலாமே. நாங்கள் விதைக்காக விட்டுட்டு இருக்க இயலாது. காரணம் என்ன? எங்களுக்கு வயல் வேணும். அந்த வயல் வந்து சரியாக செய்யணும். நாங்கள் கட்டாயம் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஒரு விவசாயி அதை யோசித்து அடுத்த முறைக்கு ஒரு காணித்துண்டை நீங்கள் பழைய அடித்து அதை நேராக்கினீங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம்தான். இந்த வயலை பாருங்கோ, உங்களுக்கே இந்த வயலில் இருக்கிற மாற்றம் தெரியுமான்னு நினைக்கிறேன். இந்த ஆகப்பள்ளத்துக்குள்ள அழிஞ்சிருக்கு, ஆகப்பட்டியில் வரவே இல்லை. இதுதான் வயல். இது நாங்கள் அடுத்த முறை திருத்திடுவோம். நானும் ஒரு விவசாயி, என்னட்டையும் காசு இல்லை, பழைய அடிக்கல, அது காலில் விட்டு கொடுக்காது, பக்கத்து வயல்காரன் விதைச்சிடுவான், காவல் பார்க்கணும், எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் இருக்கும். ஏதாவது ஒரு வருஷம் இந்த பிரச்சனையை நாங்கள் மாற்றினோம்னா தான் எங்களுக்கு இதால் லாபம் இருக்குது. இல்லாட்டி நாங்கள் இந்த வயலில் லாபமே பார்க்க இயலாது. அதை ஒரு சின்னதாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நான் 1 ஏக்கர் வயல் ஒன்று விதைக்கிறேன், அதில் 1/4 ஏக்கர் எனக்கு கொஞ்சம் சேதாரமான இடம் ஒன்று வச்சு கொண்டால், நான் வந்து மிச்சம் 3/4 ஏக்கருக்கு செய்ய வேண்டிய வேலையை செலவை பதிலாக நான் 1 ஏக்கருக்கு செலவு செய்து 3/4 ஏக்கரில் வர வேண்டிய விளைச்சலை தான் எடுக்க போகிறேன். அப்போ அந்த விளைச்சல்ன்றது எனக்கு எப்போவுமே லாபத்தை தராது. நடுகளுமே எனக்கு விவசாயி நட்டப்பட்டார் என்ற இதுதான் வரும். நாங்களும் இப்போ அப்பா 60 வயது, அப்போ 50 வருஷமாக வயல் செய்து கொண்டிருக்கிறார். நான் இப்போ 15 வருஷமாக வயல் செய்கிறேன். எங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இதுகள் எல்லாம் வந்து வயல்கள் நாங்கள் படிக்கிற காலங்கள் அதுகள் இதுகள் முழு நேரம் வயல் செய்யலாம் இருந்ததாலையும், இப்போ ஓரளவு நேரம் கிடைக்கிறதால புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய விஷயங்களையும் ஆராய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு எதையிலும் இயலாதுன்றதை பொறுத்து இதுகளை மாற்றி கொண்டிருக்கிறோம். உடனடியாக மாற்ற இயலாது, எல்லாரும் மாற மாட்டணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதில் வந்து எப்போவுமே அடுத்த ஒரு ஆளை நம்பி இருக்கிறத விட, சேவைகளை நம்பி இருக்கிறத விட, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு பங்களிப்பு செய்கிறது
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றமான வேலையாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். பாருங்க, வெட்டியில் இருக்கிற நெல்லுக்கும் பள்ளத்தில் இருக்கிற நெல்லுக்கும் பள்ளமும் அழியுது, பெட்டியும் அழியுது. இதுதான் இந்த வயலின் பிரச்சனை. நாங்கள் அப்போ இது எங்களில் பிரச்சனை இல்லை, இது வயலில் பிரச்சனை. இந்த வயலில் நாங்கள் திருத்தணும். இப்போ நாங்கள் இந்த மொத்த காணியும் 10 ஏக்கரில் இதில் ஒரு ஏக்கர் துண்டு இன்னும் திருத்த வேண்டிய சூழலில் கிடக்குது. எல்லார்ட்டையும் நல்ல வயல் மட்டும்தான் இல்லை, எல்லா வயலும் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த வயல்கள் எல்லாம் போன வருஷம் எல்லாம் 3 ஏக்கரில் 20 பேக் 30 பேக் வெட்டின காலம் இருக்குது. 3 ஏக்கருக்கு ஏக்கருக்கு 10 பேக் வெட்டின காலம் இருக்குது. எங்களுக்கு ஏக்கருக்கு 10 பேக் வெட்டினா எதுக்குமே காணாது, நட்டம்தான். அதே அங்காளி வயலில் நான் இந்த பரிசாச்சமாக செய்த வயலில் 1 ஏக்கருக்கு 30 மூடை வெட்டினது அழிவுக்கு பிறகு 2200 கிலோ ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட வெட்டினாங்க. கீரி சம்பாவில் 2200 கிலோண்டா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 36 மூடை. அதுக்கு பிறகுதான் இந்த முறை நாங்கள் இதெல்லாம் மாற்றி இதெல்லாம் பரிசூட் செய்கிறோம். இந்த முறையும் எங்களுக்கு இதில் காலனில் ஒத்துக்கொள்ளாததால் பலகை அடிக்கக்கூடிய காலம் வரையில் இப்போ எங்களுக்கு சுற்றி உள்ள வெட்டுகள் போக 1 மாதம் பிந்தி தான் காவல் வரப்போகுது, யானை காவல். இந்த யானை காவலெல்லாம் பார்த்து தான் இந்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு போகணும். ஆனால் நான் காவலுக்கு ஒரு 50,000 கொடுக்குறேன்டா, எனக்கு 1,00,000 ரூபாய்க்கு நெல் கூட வந்துச்சுன்னா எனக்கு 50,000 ரூபா மொத்தம் செய்த இந்த காலத்துக்குள்ளேயே லாபம். அதால் நான் அதை பற்றி யோசிக்கல. நாங்கள் செய்கிற வேலைக்கும் ஒரு கூலி இருக்குது. நாங்கள் ஒரு வேலை செய்கிறோமென்றாலும் அந்த வேலைக்கண்டு ஒரு வருமானம் இருக்குது, அதுக்கண்டு ஒரு கூலி இருக்குது. நாங்கள் விவசாயிகளாக இருக்கிறாங்க, அதுக்கும் ஒரு வருமானத்தை போட்டுக்கொள்ளணும். அந்த வருமானம் தான் எங்களுக்கு உண்டாச்ச இந்த மொத்த லாபமாகவும் இல்லை உண்டாச்ச இந்த லாபமாக வரும். இதெல்லாம் பெட்டி, இதுக்கு பஸ்ஸில் போட்டும் பிரயோசனம் இல்லை. இந்த இதுகள் திருத்துறதுக்கு நாங்கள் ஜேசிபி போட்டு தான் பெரிய வேலை செய்து தான் திருத்தணுமெண்டு இல்லை. ஒரு டிராக்டர் உழையக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வயலை விளையடிச்சு கூட இதுக்கு எடுக்கலாம். எல்லோரும் யோசிக்கிறா, ஐயோ ஜேசிபி போடணும், ஜேசிபிக்கு ஒரு 50,000 ரூபா கேட்பான், என்னடா செய்கிறான்னு யோசிக்கிறது. அப்படி யோசிக்க தேவையில்லை. இதில் உள்ளேக்குள்ள பழைய அடிக்கலாம் அவன்கிட்ட ஒரு மிஷின்காரன்ட்ட சொல்லி எனக்கு இதை ஒரு கால் இழுத்துத்தா, உனக்கு இன்னொரு கொஞ்சம் தாரணுண்டா, உன இதெல்லாம் படிவா ஓரளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இழுத்து விட்டுட்டு போவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் விவசாயத்தில் இதுகள் இதண்டேக்குள்ள ஒரு பாமர விவசாயியாக இருக்கேக்குள்ள. பெரிய விவசாயிகளுக்கு இதெல்லாம் காசு பெரிய விஷயம் மாதிரி தெரியாது. ஆனால் ஒரு சாதாரண ஒரு விவசாயிக்கு இந்த காசு ஒரு பெரிய விஷயம். அதால் இங்கே பாருங்கள், ஒரு வாளி கிட்டத்தட்ட 3/4 ஏக்கருக்கு மேலே நான் அறிஞ்சிட்டு இருந்தது. இதுதான் எங்களோட இது பசலை முறை. அப்போ ஒரு வாளியில் எவ்வளோத்துக்கு குறைஞ்சி நான் காணும் தானே? ஓ
இல்லை இல்லை